ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக துதிக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளி மாலையிலே சிறப்பு வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்பதற்காக எம்மை போற்றுகின்றோம். வருகின்ற 6ஆம் தேதி முதல் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் வழிபாட்டை திரும்ப துவக்குகின்ற வேளையிலே அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் பெறவும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் இந்த சிறப்பு வழிபாட்டை நாங்கள் உருவாக்கியிருப்பதற்காக போற்றுகின்றோம். இந்த தியான நேரத்திலே திருவார்த்தைகளை ஆண்டவரே மகிழ்ச்சியோடே நாங்கள் தியானிக்கலே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த வழிபாடு வந்து கிருபையால் சூழ்ந்துகளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக புத்தெழுச்சி பாடல்கள் மனிதரை மனிதனாய் நடத்திடுவோம் என்கின்ற பாடல். அது ஒரு புத்தெழுச்சி பாடல். அந்த பாடல் நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம் என்ற பாடல். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் இயேசு பிரான் தரை மீது சிலுவையில் தம் உயிராய். இறைவனின் மைந்தராய் இயேசு பிரான் தரை மீது சிலுவையில் தம் உயிராய். திரைபோல் மக்களை பிரித்து நின்றார், கரையாம் பிரிவினை ஒழித்தாரே. மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம். சமயத்தின் பெயரிலே சகலரையும் சமமாக கண்டிட மறுப்பதுவே. சமயத்தின் பெயரிலே சகலரையும் சமமாக கண்டிட மறுப்பதுவே. சமரிய பெண்ணையும் ரோமனையும் சமமாக கண்டவரே சுபிரான். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம். கிறிஸ்தவர் புறத்தவர் என்றதுமே பறந்திடும் பந்தமும் பாசமுமே. கிறிஸ்தவர் புறத்தவர் என்றதுமே பறந்திடும் பந்தமும் பாசமுமே. இந்நிலை மாறிய யாவரையும் சொந்த சகோதரராக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம். வெள்ளையர் கருத்தவர் வேற்றுமையும் உள்ளவர் இல்லாதோர் என்றும் பலர். வெள்ளையர் கருத்தவர் வேற்றுமையும் உள்ளவர் இல்லாதோர் என்றும் பலர். உள்ளம் பேதங்கள் ஒழித்திடுவோம், உள்ளத்தில் அன்பினை பூண்டிடுவோம். மனிதரை மனிதராய் நடத்திடுவோம், இறைவனின் மைந்தராய் எவரையும் நோக்கிடுவோம். நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். இந்த சிறப்பு நாளை நாம் பெறவும் 5 மாதங்களுக்கு பிறகு வருகின்ற ஞாயிறு முதல் நமது ஆலயத்திலே வந்து
வழிபாட்டிலே பங்கேற்க நாம் ஆயத்தப்படுகையிலே நாம் பெறுகின்ற வாய்ப்பு எல்லாவற்றும் எண்ணி பார்த்து நாம் கடவுளை போற்றுவோம். நாம் யாவரும் ஆண்டுடைய அன்பு, இரக்கம், தயவுக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். கொரோனா காலகட்டத்திலே மருத்துவ சிகிச்சை அளித்தவர்கள், புதிய கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அனைவருடைய கல்விக்காக, ஞானத்திற்காக நாம் கடவுளை போற்றுவோம். தொடர்ந்து சட்ட ஒழுங்கை அமல்படுத்துகின்ற காவல்துறையினருக்கு நீர் போதுமானவராக இருந்து தமிழகத்திலே, இந்தியாவில், உலகம் முழுவதும் அவர்கள் தங்கள் பணியை செய்து வந்த காலகட்டத்திலே உமது அன்பு வெளிப்பட்டு அவர்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வருவதற்காக நாம் கடவுளை போற்றுவோம். அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரிகள், பொறுப்போடு நடந்து கொள்கின்ற பொதுத்தொண்டு நிறுவனங்கள், தனிப்பட்ட மனிதர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் கடவுளை போற்றுவோம். இயற்கை வளங்களுக்காகவும் நாம் கடவுளை போற்றுவோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுமை, ஞானம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அனைத்திற்க நாம் கடவுளை போற்றுவோம். நன்மையிலுக்க நாம் கடவுளை போற்றும் வேளையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்திருப்பின் நமது அறியாமை இயலாமைக்காக நாம் மனம் வருந்தி ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புங்கள், இறையரசு அருகில் இருக்கிறது என்று ஆண்டவரை இயேசு அழைத்திருக்கிறார். அவரை ஆண்டவராக மீட்பராக ஏற்று நாம் இந்த வேளையிலே அறிந்தோ அறியாமல் செய்த குற்றங்கள், வேண்டும் என்ற திட்டமிட்ட குற்றங்களுக்காக மனமருந்து ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு அருளி நாங்கள் சத்தியத்திலே மகிழவும் ஒப்புரவாகவும் உண்மையோடு வாழவும் சிறுவில் அறையுண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் வீண் போகாதபடி, அவரை நாங்கள் அவமானப்படுத்தாதபடி அவருடைய வாழ்வுடங்களை இணைத்துக் கொள்ளவும் நீர் கொடுக்கின்ற அனைத்து வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். இந்த சிறப்பு வழிபாட்டில் கிருபையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும், குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மீந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேத்திலும் தந்திருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்கான நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 15 வரை. பரிசுத்த லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல். பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலும் இருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் ஊமை வாயிலாக கூறியது, விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோர விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஊமைகள் வாயினாலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை. வழியோரும் விழுந்த விதைகள்
அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சிறிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவர்களை குறிக்கும். கொடுவினர் செய்தி பாட வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாக. அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் நாம் யாவரும் வழிபாட்டிலே பங்கேற்க அரசு அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் நாம் இதற்கு ஒழுங்குகளை செய்து வருகின்ற அதே நேரத்திலே சில உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சென்னையிலே 5 ஒருவருக்கு இந்த வியாதியானது பரவி வருகிறதாம். 5 நபரில் ஒருவருக்கு. அப்படி என்றால் 100க்கு எத்தனை பேர் என்றால் 20 பேர். 100க்கு 20 பேர் சென்னையிலே இந்த கொரோனா வியாதி தாக்குதலுக்குள்ளாகி வருகிறார்கள். அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற சென்ட் ஜான் த டிவைன் த கத்தீட்ரல், அது 4 மாதத்திற்கு முள்ளாக அந்த ஒரு பெரிய கத்தீட்ரல் ஆலயம் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவமனையாகவும் அது பயன்படுத்தப்பட்டது. அந்த ஆலயம் 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்தது, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் தான் இங்கு வழிபாடு துவக்கப்படும். அந்த ஆலயம் எபிஸ்கோப்பல் சர்ச் என்று அழைக்கப்படுகின்ற மிக பிரதான சபையினுடைய தாய் சபை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மதர் சர்ச் என்ற பெயர். கடந்த பிப்ரவரி மாதம் நான் அமெரிக்கா சென்ற பொழுது அந்த நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தேன். அங்கு நோயாளிகள் 3 மாதங்கள் சிகிச்சைக்கு பிறகு கடந்த ஜூலை மாதத்திலேயே அந்த இடமானது மருத்துவமனையாக இருந்து செயல்படுவதை நிறுத்திவிட்டு அது தூய்மையாக்கி விட்டார்கள். மக்கள் சென்று பார்த்து வருகிறார்கள். ஆனால் வழிபாடு 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்குமா. ஆனால் கடந்த வாரத்திலிருந்தே பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆலயங்களுக்கு முதியவர்கள் வருகின்றோம், குழந்தைகள் வருகின்றோம். எல்லாரும் இணைந்து வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு தலம். அதை மனதிலே கொண்டு அவசரப்பட வேண்டாம் என்று அந்த கத்தீட்ரல் ஆலயம் அறிவித்திருக்கிறது. நாம் 5 மாதங்களாக ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலே நமது கோரிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு, மத்திய அரசு எல்லாம் இணைந்து இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தலாம் என்று அறிவித்தார்கள். இருப்பினும் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். நமது ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு சில குடும்பங்கள் முழுவதுமே தாக்கப்பட்டிருக்கிறது. நாம் வழிபாட்டு துவக்கலாம் என்று முடிவெடுத்த நிலையிலே கடந்த வாரத்திலே ஆலோசித்தோம். அதன்படி என்னென்ன செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு வழிபாடு நடந்தால் அந்த வழிபாட்டிலே அதிகபட்சமாக 100 பேர் மாத்திரம்தான் வர முடியும். 100 பேர் மாத்திரம்.
6 அடிக்கு ஒருவர் உட்கார வேண்டும். இந்த ஆலயத்திலே இந்த 3 பகுதியிலும் சேர்ந்து கணக்கிட்டு பார்த்தால் 100 முதல் 120 பேர் உட்காரலாம். ஆனால் அதிகபட்சமாக 100 பேர் மாத்திரம் அமர நமக்கு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆலயத்திலே அனுமதி இல்லை. அடுத்த ஆணை வருகின்ற வரை நமது ஆலயத்திலே 65 வயதுக்கு மேற்பட்டதான் அதிகமாக வருகின்றவர்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது வர முடியாது. 10 வயதுக்கு கீழ் இருக்கின்ற குழந்தைகள் வர தடை செய்யப்பட்டிருக்கிறது. 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வழிபாட்டிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் வரக்கூடாது, அனுமதி இல்லை. 10 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் அனுமதி இல்லை. மேலும் நமது ஆலயம் வழிபாடு பாடல் நிறைந்த ஒன்று. பாடல் பாடக்கூடாது. ஆலயத்திலே பதிவு செய்யப்பட்ட பாடல் மாத்திரம் ஒலிபெருக்கியிலே பாடும். நாம் யாரும் பாட அனுமதி இல்லை. எச்சில் வழியாக ஒருவேளை அந்த வியாதினால் தாக்கப்பட்டவர்கள் பாடினால் அது பரவும் என்று கருதுகிறார்கள். ஆலயத்திலே 6 அடிக்கு ஒருவர் அமர்ந்திருப்பதற்காக நமது இந்த ஆலய அமைப்பு மாற்றி அமைக்கப்படுகிறது. 6 அடிக்கு ஒருவர் அமர வேண்டும். பாடல் பாடக்கூடாது. முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அந்த மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். பிறகு நாம் பார்க்கணும், ஆலயத்திலே பிறந்த நாள், திருமண நாள், பல்வேறு நன்றிகளுக்காக தோத்திர காணிக்கை படைக்கின்றோம். அந்த காணிக்கை படைப்பதற்கும் ஆற்றின் முன்பு வந்து முழங்காற்படியிட்டு ஜெபிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுக்க முடியாது. தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. இவை அனைத்து எச்சரிக்கையும் நோக்கம் என்னவென்றால், எந்த வகையிலும் நோய் பரவக்கூடாது, அதை மனதிலே கொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து ஆலோசனைகளும் நல்லது, நமது வழிபாட்டுக்கு பயனற்றது. நமது வழிபாடு என்றாலே எல்லாரும் அமர்ந்திருந்து கடவுளை துதித்து பாடுவது, வசனத்தை கேட்பது, ஒருவர் வந்து வசனத்தை இங்கே வாசிப்பது, நன்றி செலுத்த ஆல்டர் வருவது, இவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த அறிவிப்பு வரை இது ஆலயத்திற்குள் இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவை. ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது எந்த இருசக்கர வாகனமோ காரோ ஆட்டோ உள்ளே வரக்கூடாது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரக்கூடாது, அனுமதி இல்லை. காலணிகள், செருப்பு, ஷூ உள்ளே போட்டு வரக்கூடாது. வருகின்றவர்கள் நீங்கள் வந்து இருக்கின்ற உங்களுடைய வாகனத்திலே அதை வைத்து விட்டு வரலாம். இல்லை என்றால் நமது வளாகத்திலே மணிகுண்டு கீழே அந்த பக்கத்திற்கின்ற பகுதியிலே நீங்கள் உங்களுடைய காலணிகளை தனித்தனியே கழட்டி வைக்க வேண்டும். அதற்கும் தூரம் இருக்க வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும். ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது, உள்ளே வருகின்ற பொழுதே அந்த நுழைவாசல், மெயின் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கிறது, அங்கேயே முகக்கவசத்தோடு வர வேண்டும். உள்ளே வருகின்ற பொழுதே உங்களுடைய உடல் வெப்பநிலையை சோதிப்பார்கள். அதை சோதித்த பிறகு என்னவென்று எழுதி கொள்வார்கள். ஒருவேளை காய்ச்சல் இருப்பதாக நீங்கள் தெரிந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் உடனே சென்று விட வேண்டும். காய்ச்சல் அதிகமாக இருக்கின்றவர்களை நாங்கள் அரசாங்கத்திற்கு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்காவது காய்ச்சல் இருந்தால் அது பதிவாகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது. பிறகு நீங்கள் வருகின்ற பொழுதே உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்ள கிருமி நாசிகள் அங்கே வைக்கப்படும். அங்கு ஒரு 6 இடத்திலே கிருமி நாசி இருக்கும். 2 தன்னார்வ தொண்டர்கள் சிலருக்கு
அந்த கிருமிநாசி கையிலேயே ஊற்றுவார்கள். நீங்கள் கையை நீங்கள் இவ்விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும், துடைத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் சோப்பு அல்ல, கிருமிநாசி சானிடைசர் வைக்கப்படும், கையிலேயும் கொடுக்கப்படும். நீங்கள் அதை என்ன செய்யலாம் என்றால் கையை நீங்கள் துடைத்து கொள்ள வேண்டும். பிறகு காலணிகளை நீங்கள் மணிகுண்டு அழகே விட்டுவிட்டு இந்த ஆலயத்துடைய மெயின் டோர், மையமான பெரிய கதவு, அதன் வழியாக உள்ளே வர வேண்டும். வழிபாடு ஆரம்பிப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பே வர ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுது தான் சோதிக்க முடியும். வந்து அமர்ந்து வழிபாடு முடிந்தவுடனே நீங்கள் சந்தா காணிக்கை, பொதுவான காணிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கப்பட்டிலே நீங்கள் அதை படைத்துவிட்டு இந்த நேர் வழியாக செல்லாமல் இரண்டாக பிரிந்து இந்த மரத்தில் இந்த சைட் விங் என்று சொல்லுகின்றோமே, வலது இடதுபுறத்தின் வழியாக நீங்கள் வெளியே சென்று அப்படி நீங்கள் வெளியே சென்று விட வேண்டும். யாரும் ஆலய வளாகத்திலே கூடி பேசக்கூடாது. பல மாதங்களுக்கு பிறகு வருகின்றோம், நமக்கு உண்மையாகவே பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று ஆவல் இருக்கும். ஆனால் அங்கே நெருக்கடி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஆலய வழிபாடு முடிந்தவுடனே கிருமி நாசினி வைத்து இந்த ஆலயம் முழுதும் சுத்தம் செய்ய வேண்டும், அரசு ஆணை. இப்படி ஒரு வழிபாட்டிலே 100 பேர் மாத்திரம் இருந்தால் என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்த பொழுது, கலந்து ஆலோசித்த பொழுது, ஒரு வாரத்திலே 5 வழிபாடு நடத்தலாம், 5 ஆராதனை நடத்தலாம் என்று முடிவு செய்தோம். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு வழிபாடு. நீங்கள் 6:45க்கு முன்பாக வர ஆரம்பித்தால் சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம். 8 மணிக்கு முன்பே ஆராதனை முடிந்துவிடும். முடிந்தவுடனே நீங்கள் இங்கு தாமதிக்காமல், ஆற்றல் முன்பு வராமல் காணிக்கை மாத்திரம் செலுத்திவிட்டு நீங்கள் வெளியே செல்லலாம். நீங்கள் வருகின்ற பொழுது பின்னால் இருக்கின்ற இடையூறு கொடுக்காமல், இங்கே வந்தவுடனே நின்று கொண்டு ஜெபிக்காமல், நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வெளியே சென்று விட வேண்டும். பிறகு 9 மணிக்கு 2ஆம் வழிபாடு, அதிலேயும் 100 பேர் மாத்திரம். 9 மணி முதல் 10 மணி வரை. 10 மணிக்கு முன்பே ஆராதனை முடிந்துவிடும். முடிகின்ற பொழுது முன்னால் வந்து காணிக்கை செலுத்தி விட்டு 2 வழியாக சென்று விடலாம். மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு 3ஆவது வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 வழிபாடு நடைபெறும். மாலை ஆராதனையிலும் அதிகபட்சமாக 100 பேர் மாத்திரமே. பிறகு வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மாத்திரம் 7 மணி, வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை அரசு ஆணைப்படி 8 மணிக்கு ஆலயத்தை மூடிவிட வேண்டும். எனவே அந்த வழிபாடு, வெள்ளிக்கிழமை வழிபாடு 7 மணிக்கு சரியாக ஆரம்பித்து 7:50க்கு முன்பாகவே அந்த வழிபாடு முடிந்துவிடும். நீங்கள் உடனடியாக ஆலய வளாகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். 8 மணிக்கு முன்பாக ஆலய கதவுகள் பூட்டப்பட்டு விளக்கு அணைக்கப்படும். சனிக்கிழமை மாலை 6:30 மணி, சனிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை வழிபாடு நடைபெறும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வழக்கம் போன்று அறிவித்த வகையில் 100 பேர் மாத்திரம் ஆலயத்தில் இருக்க முடியும். அடுத்த அறிவிப்பு வரை ஓய்வு நாள் பள்ளி நடைபெறாது, எந்த ஐக்கிய கூடுகையும் நடைபெறாது. இவ்விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் ஆலயத்தை திறக்க அனுமதி பெற்றுக்கொண்டோம். இது ஒரு வகையிலே மகிழ்ச்சி கொடுக்கிற ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு நிறைவான ஒரு வழிபாடாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் வேறு வழியின்றி நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். வந்தவுடனே நண்பர்களை பார்த்து கை குலுக்குவது தவிர்க்கப்படுகிறது.
குறைந்தபட்சம் 6 அடி தூரத்தில் இருந்து பேச வேண்டும். நீங்கள் கிருமிநாசி கொண்டு கை சுத்தம் செய்கின்ற பொழுதும், காலணிகளை கழட்டி வைக்கின்ற பொழுதும், டெம்பரேச்சர் பார்க்கின்ற பொழுதும் இந்த இடைவெளி இருக்க வேண்டும். 4 தன்னார்வ தொண்டர்கள் அங்கிருந்து நமக்கு பணியாற்றுவார்கள். காலை 7 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவுடனே கிருமிநாசினாலே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். எனவே 9 மணிக்கு வழிபாட்டு வருகின்றவர்கள் 8:40 தான் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். முன்பு வர வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் கதவுகளை மூடிவிட்டு கிருமிநாசினாலே ஆலயத்தை சுத்தம் செய்வார்கள். 7 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு முடிந்தவுடனே இந்த கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு ஜன்னல்கள் சாத்தப்பட்டு கிருமிநாசினி அடிக்கப்படும். அந்த கிருமிநாசினி அடித்த பிறகு 30 நிமிடம் கழித்த பிறகுதான் இந்த ஜன்னல்கள் எல்லாம் திறக்கப்படும். எனவே 9 மணி வழிபாட்டிற்கு முன்கூட்டியே வர வேண்டாம். 9 மணி வழிபாட்டு வருகின்றவர்கள் 8:40 மணி முதல் வர வேண்டும். 7 மணி வழிபாட்டு வருகின்றவர்கள் காலை 6:45 வர ஆரம்பித்து விட வேண்டும். 6:30 எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். அடுத்த அறிவிப்பு வரை ராபோஜனம், திருவிருந்து அல்லது நற்கருணை ஆராதனை இருக்காது. ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் நடைபெறாது. அடுத்த அறிவிப்பு வந்த பிறகுதான் அவை நடைபெறும். இதையெல்லாம் மனதிலே கொள்ள நாம் யாவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அந்த இடத்தை தவிர அங்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சைன் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அங்கு தான் நீங்கள் அமர வேண்டும். சில இடத்தில் இங்கு மாத்திரம் இடைவெளி பெஞ்ச் வைக்கப்பட்டிருக்கும். 2 பகுதியிலும் வடப்பக்கம் இடப்பக்கத்திலே சேர்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் அமரலாம். வெளியே அதிகமாக யாரும் அமர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் காலணிகள் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதிகபட்சமாக 100 பேர் இல்லை 110 பேருக்குள்ளே உட்காரலாம். இதை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட அழைக்கப்படுகின்றீர்கள். சரி, யார் எப்பொழுது எந்த நேரத்திலே ஆலயத்துக்கு வருவது என்று கலந்து ஆலோசித்த பொழுது சந்தா அட்டை எண்ணை வைத்து அதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். சந்தா எண் 1 முதல் 250 வரை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு வர வேண்டும். இந்த ஏற்பாடு அடுத்த அறிவிப்பர் அப்படியே இருக்கும். பிறகு மாற்றலாம். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை வருகின்றவர்கள், சனிக்கிழமை வருகின்றவர்கள் அல்லது ஞாயிறு மாலை வருகின்றவர்களுக்கு ஞாயிறு காலை வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கலாம். அது சில காலம் கழித்து அந்த ஒழுங்கை திரும்பி நாம் செய்வோம். அந்த மறு நாள் அறிவிக்கப்படுகின்ற வரை இந்த ஒழுங்கு தொடரும். காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 8 மணி வரை சந்தா எண் 1 முதல் 250 வரை. பிறகு ஞாயிறு காலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கின்ற வழிபாட்டிலே சந்தா எண் 251 முதல் 500 வரை இருக்கின்றவர்கள் வந்து அமரலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்தா எண் 501 முதல் 750 வரை. ஞாயிறு மாலை 6:30 மணி. வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி வழிபாட்டிலே 751 முதல் 1000 எண் சந்தா எண் வரை ஆலயத்திற்கு வர வேண்டும். சனிக்கிழமை மாலை 1001 முதல் அது தொடரும். சனிக்கிழமை மாலை 1001 சந்தா எண் முதல் அவை தொடரும். கடைசி வரை இருக்கின்ற சந்தா எண்கள் தொடரும். இது ஏன் இப்படி கணக்கிட்டோம் என்றால், குழந்தைகள் 60 வயது மேற்பட்டவர்கள் வர அனுமதி இல்லாதனாலே இதற்குள்ளாக இருக்கின்றவர்கள் 100 பேர் இருக்கலாம் என்ற எண்ணத்திலே இவை நமக்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் யாவரும் கவனமாக இந்த வழிபாட்டிலே வருகின்ற 6ஆம் தேதி முதல் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு வாரமும் 5 வழிபாடு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணி முதல் 8 மணி வரை,
9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, வெள்ளிக்கிழமை 7 மணி முதல் 8 மணி வரை, சனிக்கிழமை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ஐக்கிய கூடுகையில் எதுவுமே கிடையாது. 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழிபாட்டில் பங்கேற்க அனுமதி இல்லை. 10 வயதுக்கு கீழே இருக்கின்ற குழந்தைகளும் பங்கேற்க முடியாது. ஓய்வு நாள் பள்ளியும் நடைபெறாது அடுத்த அறிவிப்பு வரை. திருவிருந்து வழிபாடு கிடையாது. ஆற்றல் முன்பு வந்து ஜெபிக்க அனுமதி இல்லை. பாடல் பாட அனுமதி இல்லை. நீங்கள் காணிக்கை முன்னால் வந்து அந்த காணிக்கை பட்டியலை படைத்துவிட்டு ஆராதனை முடிகிற நேரத்திலே நீங்கள் 2 பக்கமாக வெளியே சென்று விடலாம். ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுதே உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பமானது சோதிக்கப்படும். கை கிருமி நாசினாலே சுத்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும். செருப்புகளை தனியாக வைக்க வேண்டும். பிறகு இந்த மெயின் டோர் வழியாக மாத்திரம் உள்ளே வர வேண்டும். வழிபாடு முடிந்தவுடன் இந்த கதவு மூடப்படும். இதன் வழியாக செல்லாமல் 2 வழியாக வெளியே செல்ல வேண்டும். வாகனங்களை ஆலயத்திற்கு வெளியே விட வேண்டும். அல்லது வழக்கு போன்று ரயில்வே பகுதியிலே நீங்கள் வாகனத்தை பார்க்கிங் செய்யலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொலைபேசியில் என்னோடு நீங்கள் கலந்து பேசலாம். உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம். மேலும் ஆலயத்துக்கு வர முடியாத பெரியவர்களுக்கு நேரத்திலே இவர்களுக்கு காலை 7 மணி முதல் 8 மணி வரையோ அல்லது 9 மணி முதல் 10 மணி வரையோ நேரடியாக இந்த வழிபாடானது யூடியூப் வழியாக, முகநூல் வழியாக உங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் முதியவர்கள், குழந்தைகள் பங்கேற்க முடியாத நிலையிலே குடும்பங்களானது பிரிக்கப்படுகிறது. வழிபாடே ஒரு குடும்பம்தான். வயதானவர்கள் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் ஒரு முழுமையான வழிபாடு இருக்காது. இருப்பினும் அவர்கள் இல்லங்களில் இருந்து கொண்டே அவர்களும் வழிபட முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக இவைகள் நேரடியாக ஒளிபரப்பு வாய்ப்பு இருக்கிறது. அதை குறித்து வருகின்ற சனிக்கிழமை முன்பாக அனைவருக்கும் நாம் அதை அறிவிப்போம். கடவுள் தொடர்ந்து நம்மை காப்பார். இந்த நேரத்திலே வியாதிப்பட்டு மரித்தவர்கள் நமது ஆலயத்திலே 2 கொரோனா வியாதியினால் தாக்கப்பட்டு மரித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் நன்கு தேறி வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். அந்த வகையிலே யாவருக்கா ஜெபிக்க நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கொரோனா வியாதியினாலே உலகம் முழுவதும் அச்சுறுத்தப்பட்டு பல்வேறு வகையிலே தடைகள் வந்த நிலையிலே எங்கள் வழிபாடும் தடைப்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் எங்கள் ஆலயத்தில் கூட முடியாத நிலையை தவித்து வருகின்ற பொழுது வருகின்ற 6ஆம் தேதி முதல் நாங்கள் வழிபட வாய்ப்பு பெற்றதுக்காக துதிக்கின்றோம். ஆண்டவர் அதே வேளையிலே நாங்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும், பொறுப்போடு நடந்து கொள்ளவும், ஞானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, தெளிவை கொடுத்து காத்திரளை கெஞ்சுகின்றோம். உமது அன்பிலே தொடர் கெஞ்சு மண்டாடுகின்றோம். கொரோனா வியாதினால மரித்து போன குடும்பங்களுடைய கரத்திலே கொடுக்கின்றோம். தன்னுடைய அருமையான எழுந்திருக்கின்ற குடும்பத்தாரை கரத்திலே கொடுக்கின்றோம். அந்த பிரிவினாலே வாழ்கின்ற பொழுது சமாதானத்தை தாரும். உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வியாதினாலே மரித்தவர்கள், அதனால் சோர்வுற்று காணப்படுகின்ற குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்காக நோக்கி பார்க்கின்றோம். இந்த தாக்கத்தினால பாதிக்கப்பட்டு மன சோர்வு எழுந்தவர்கள், சிகிச்சை அளித்து வருகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள் எல்லாரும் கரத்திலே கொடுக்கின்றோம். இரவு பகலாக பணியாற்றி வருகின்ற காவல்துறை கரத்திலே கொடுக்கின்றோம். அவர்கள் ஆண்டவரே அநேகர் தாக்கப்பட்ட நிலையிலே அந்த குடும்பத்தை காத்திரு கொஞ்சம் மண்டாடுகின்றோம். மருத்துவர்கள் மரித்திருக்கிறார்கள். உமது நண்பர்களை தாங்கிட குடும்பத்துக்கு ஆறுதல் கொஞ்சம் மண்டாடுகின்றோம். ஆண்டவர் இதெல்லாம் உணர்ந்த நிலையிலே நாங்கள் கவனமாக எச்சரிக்கை நடந்து கொண்டு நல்ல வலிமையான ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப கிருபையாகிறோம். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கிலே இந்த வழிபாடு நிறைவார கிருபையாகிறோம். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினுடைய யாவரையும் வாழ்த்தலை மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 5 மாதங்களாக நாம்
நமது ஆலயத்தில் வந்து வழிபடுக வாய்ப்பில்லாத நிலை. வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் நாம் வழிபாட்டிலே ஆலயத்தில் வந்து பங்கேற்க போகிறோம். அதற்கு ஆயத்தப்படுகிற வகையிலேயும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் நாம் இன்ற வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பு வழிபாட்டிலே பங்கேற்கின்றோம். இதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு வாழ்வை கொண்டாடுவோம். வழிபாடு என்பதே வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக நாம் உருவாக்கிய ஒன்று. கொண்டாட்டத்திலே கடவுளுடைய பங்கேற்பு இருக்கிறது. கடவுளை மையமாக வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டம் கடவுள் கொடுக்கின்ற ஒன்று. மேற்கு வங்க சேர்ந்த இலக்கியத்திலே சிறந்த ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கிறார், நான் வேலை செய்யும்போது கடவுளனை மதிக்கிறார், ஆனால் நான் பாடல் பாடுகின்ற பொழுதோ என்னை நேசிக்கிறார். நான் வேலை செய்யும்போது என்னை மதிக்கிறார், நான் பாடல் பாடுகின்ற என்னை நேசிக்கிறார். God respects me when I work, but he loves me when I sing என்று சொல்லுகின்றார். போப் பயஸ் த 12th 12வது போப் பயஸ் அவர்கள் விதமாக கூறுகிறார், the most pressing duty of Christian is to live the liturgical life. நமக்கு ரொம்ப அழுத்தக்கூடிய மிக அவசியமான ஒரு கடமை, டியூட்டி எதுவென்றால், நாம் வழிபாட்டை உணர்ந்து இந்த வழிபாட்டில் இருக்கின்றவற்றை வாழ்வாக காண்பிப்பது. அதாவது நமது வாழ்வே ஆராதனையாக இருக்க வேண்டுமாம். ஆராதனை என்னெல்லாம் அங்கம் இருக்கிறது? கடவுளை துதிக்கின்றோம், பாவத்தை உணர்கின்றோம், அறிக்கை செய்கின்றோம், மன்னிப்பு பெறுகின்றோம், திருவசனத்தை தியானிக்கின்றோம், அநேகருக்காக ஜெபிக்கின்றோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இதுக்கு பேர் லிட்டர்ஜி, ஆராதனை ஒழுங்கு, வழிபாட்டு ஒழுங்கு. இந்த வழிபாட்டு ஒழுங்கு மாதிரியே நாம் தினமும் நமது கடமையாக செய்ய வேண்டுமா. நமது வாழ்வே வழிபாடு, அது ஒரு கடமை என்று சொல்லிவிட்டு, இந்த வகையான வாழ்க்கையிலே நாம் மென்மேலும் வளர்ந்து அந்த ஆன்மீகத்திலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அண்ட் இன்க்ரீஸ் அண்ட் செரிஷ் இஸ் சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் என்று சொல்லுகின்றார். The most pressing duty of Christian is to live the liturgical life. ஆராதனையாகவே வாழ வேண்டும். And increase and cherish its supernatural spirit. இந்த வழிபாட்டில் பங்கேற்பது மூலமாக பெறுகின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த ஆன்மீக வாழ்வை மகிழ்வது, அதை அதிகமாக வாழ்க்கையிலே இன்னும் உயர்த்தி காண்பிப்பது, நாம் அதில் வளர்வது. வழிபாடு முக்கியம் என்பதையும் வாழ்வோடு இணைக்க வேண்டும் என்பதையும் இந்த 12வது போப் த பயஸ் சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நமது வாழ்வே வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்க முடியாமல் இத்தனை மாதங்கள் தவித்து வந்திருக்கின்றோம். இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் இனிமேல் பார்க்க போகின்ற பங்கேற்கும் ஒரு வழிபாடு ஒரு முழுமையானது அல்ல. இந்த 12வது போப்பைய சொல்லதை போன்று ஒரு நிறைவுள்ள ஒரு வழிபாடு அல்ல. பேச முடியாத, பாட முடியாத ஒரு வழிபாடு தேவையா? வேறு வழி இல்லாமல் நாமும் அதில் பங்கேற்க நம்ம வாய்ப்பு பெறுகின்றோம். லத்தீன் பழமொழி ஒன்று இருக்கிறது, நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் வேகமாக செல்லுமா. Prayer travels faster when said in unison. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஜெபமானது வேகமாக பயணிக்கும், வேகமாக கடவுளிடத்தில் போகுமா. கூட்டு ஜெபம், கூட்டு பிரார்த்தனை. நமது வழிபாடு என்றாலே ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஆமேன், பாவருக்கு எல்லாரும் சேர்ந்து பாவருக்கு ஏறெடுப்பது, ஆண்டவன் கூட இருப்பாராக, உமது ஆவியோடு இருப்பாராக,
என்று மறுமொழி சொல்வது, இதெல்லாம் இணைந்து ஒன்றுதான் வழிபாடு. ஆனால் இந்த கட்டுப்பாடு இருக்கிறதே, வருகின்ற ஞாயிறு முதல் இருக்கின்ற வழிபாடு இதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. எனவே நாம் எந்த வகையில் இதை பார்க்கிறோம் என்றால், ஒரு நிறைவற்ற வழிபாட்டை நடத்த நாம் கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். சில ஆலயங்களிலே பொறுத்து பார்க்கலாம், இதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். சிறிது மாதங்கள் ஆகலாம். எனவே தான் அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திருக்கின்ற அந்த சென்ட் ஜான் தி டிவைன் தி கத்தீட்ரல் மதர் சர்ச் என்று சொல்லப்படுகின்ற எபிஸ்கோபல் சர்ச்சிலே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. எனவே மற்ற ஆலயங்கள் அனைத்தும், அதை சார்ந்திருக்கின்ற துணை ஆலயங்கள் அனைத்துமே டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வழிபாடு நடத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். நாம் இந்த நேரத்திலே நமது வாழ்வை எப்படி கொண்டாடுகிறோம் என்று 3 நிலையிலே தியானிக்கலாம். வாழ்வு அளிக்கும் கடவுளை கொண்டாடுதல். வாழ்வை கொண்டாடுவது என்றால் அது நாம் மாத்திரம் அல்ல, வாழ்வை அளிக்கின்ற கடவுளை கொண்டாடுதல். 2வது, வாழ்வை காக்கும் கடவுள், அவரை கொண்டாடுதல். 3வது, வாழ்வை வளமாக்கும் கடவுள், அவரை கொண்டாடுதல். வாழ்வு அளிக்கும் கடவுள், வாழ்வு காக்கும் கடவுள், வாழ்வை வளமாக்கும் கடவுள். முதலாவதாக வாழ்வு அளிக்கும் கடவுள். கடவுள் இந்த உலகத்தை படைத்த நேரத்திலே கடைசியாக மனிதனை படைப்பது நோக்கம். அவன் வருகின்ற பொழுது அவனுக்கு அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது. சூரியன், குடிநீர், காற்று, தாவரங்கள், உடன் உழைக்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் அவருக்கு காத்திருக்கிறது. அவனுடைய இணைந்து பணியாற்ற, இணைந்து உழைக்க, மனிதனை வாழ்விக்க. காற்று இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், தாவரம் இல்லாமல், மற்ற உயிரினம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலாது. அந்த நிலையிலே கடவுள் மனிதனை படைக்கின்றார். மனிதனை படைக்கின்ற கடவுள் தான் ஏற்கனவே படைத்த இந்த பூமி, அதமா, அதமா என்ற எபிரேய சொல்லின் பொருள் மண். மண்ணிலிருந்து வந்ததனால் அவருக்கு ஆதாம் என்று பெயர். மண்ணும் மனிதனும் ஒன்றேதான், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த அடக்க ஆராதனைகளிலே. இந்த மண்ணினாலே உருவாக்கியது மாத்திரமல்ல, மண் ஏற்கனவே கடவுளால் உருவாக்கப்பட்டது. அதை பயன்படுத்துகின்றார். பயன்படுத்தி மனிதன் எப்படி மனிதனாக என்றான், தனது உயிர் மூச்சை ஊதுகின்றார். இந்த மனிதனுக்கு வாழ்க்கை எப்படி அளிக்கப்படுகின்றார்? கடவுளுடைய பிரதிநிதி அவர். கடவுள் வாழ்வு கொடுக்கப்படுகிறது. கடவுள் மூச்சை அவன் இலவசமாக பெற்றிருக்கிறான். அந்த மூச்சு அவனுக்கு சொந்தம் அல்ல. தொடக்க நூல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆண்டவராய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். மனிதன் உயிர் பெற்றுக்கொண்டான். மனிதனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. மற்ற உயிரினங்கள் பார்க்கின்றோம், கடவுள் படைத்தவுடனே தானாகவே அது சுவாசிக்கின்றன, தானாக செயல்படுகின்றன, அனைத்தும் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் அதிக கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்ளப்பட்டு தன் மூச்சையே கொடுக்கிறார். மற்ற உயிரினங்கள் அவரால் படைக்கப்பட்டது, அவருடைய அனைத்து குணங்களும் அதற்கு இருக்கும். ஆனால் மனிதனுக்கு கூடுதல் அக்கறை, தனது மூச்சையே மனிதனுக்கு கடவுள் வழங்கினார். அதை அவன் பயன்படுத்த வேண்டும். இதை நாம் பார்க்கின்றோம் லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டு 46ஆம் வசனத்திலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7ஆம் வார்த்தையாக சொன்னதாக நாம் கணக்கிட்டு தியானிக்கின்றோம். தனது ஆவியை கடவுள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார், தனது மூச்சை கொடுக்கிறார். பிதாவினிடத்திலே, தந்தையினிடத்திலே தனது மூச்சை கொடுப்பதை லூக்கா 23ஆம் அதிகாரம்
46 வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். என் உயிர் இங்கே என்ன சொல்லப்பட்டது? ஆதியாகமம் 2:7 மனிதன் உயிர் உள்ளவனானான். கடவுளால் படைக்கப்பட்டதுக்கு அடையாளம் நான் சுவாசிக்கின்ற மூச்சு. எப்பொழுதெல்லாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டும், இது கடவுளுக்கு சொந்தமானது. கொரோனா வியாதினாலே கடைசியாக அந்த ஒரு நோயாளி அவஸ்தைப்படுவது, வேதனைப்படுவது, கலக்கமடைவது, நெருக்கப்படுவது எது என்றால் அதிகமாக மூச்சு விட முடியவில்லையாம். நுரையீரல் பாதிக்கப்படுகிறது அந்த வைரஸ் மூலமாக. மூச்சு விடாத நிலையிலே செயற்கையாக பிராணவாயு, ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. வென்டிலேஷன் என்று சொல்கிறார்கள். ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. அது செயற்கையாக அவரை உயிரோடு வாழ வைக்கிற முயற்சி. இயற்கையாக அவர் வாழ்வதற்கு தகுதி எழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது, சக்தி இழக்கின்ற பொழுது, அந்த மூச்சுக்கு செயற்கையாக வலு கொடுத்து பிராணவாயு கொடுத்து வாழ்விக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர், தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்புவிக்கிறேன், கொடுக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். இது என்ன பாடமாக இருக்கிறது? உலகத்திற்குள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பாடம். நமது மூச்சு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதை எப்படி பயன்படுத்துகின்றோம்? நியாயமாக நமது உயிரை பயன்படுத்துகிறோமா? கடவுளை போன்றே வாழ இருக்கிறோமா? பண்போடு இருக்கிறோமா? பிறரை புண்படுத்துகின்றோமா? இந்த மூச்சு இருப்பதனால தானே வாழுகின்றோம். தைரியம் இருக்கிறது, கோபம் வருகிறது, பழி வாங்க துடிக்கின்றோம், அழிக்க துடிக்கின்றோம், வேடிக்கை பார்க்கின்றோம், கொள்ளையடிக்கின்றோம், அநியாயம் செய்கின்றோம், நீதியை திருப்புகின்றோம், வேறுபாட்டை பார்க்கின்றோம், குழப்பத்தை விளைவிக்கின்றோம். இந்த உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றுமில்லை. இந்த உயிர் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். நாம் கடவுளுடைய பிரதிநிதிகள். கடவுள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் மூச்சை சுவாசித்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவருக்கு விரோதமாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் வாழ்வை கொண்டாடுகின்ற பொழுது இதையெல்லாம் அறிந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். வாழ்வு அளிக்கின்ற கடவுளை கொண்டாட வேண்டும். கடவுளை கொண்டாடினால் இந்த இயற்கை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். தேவையில்லாத புதிய புதிய வியாதினாலே நாம் அழிக்கப்பட மாட்டோம். சுயநலம், வியாபார கண்ணோக்கு, கடவுள் படைப்பை வியாபாரமாக பார்ப்பது, ஒரு விற்பனை பொருளாக பார்ப்பது, கடலை, கடல் சார்ந்த உயிரினத்தை, மணலை, மணல் சார்ந்த மக்களை, காட்டை, காற்று சார்ந்த மக்களை, விவசாயத்தை, விவசாயத்தை சார்ந்த மக்களை மதிப்பதில்லை. வியாபாரமாக பார்க்கிறோம். பணம் கோடி கோடி சம்பாதிக்க பார்க்கின்றோம். இயற்கை பழி வாங்குகிறது, இயற்கை தண்டிக்கிறது. எவ்விதமாக அது தத்தளித்து வெளியே வருகிறது. அதால் ஈடு கொடுக்க முடியவில்லை. புதிய வியாதி பிறக்கிறது. இனிமேலும் நாம் தொடர்ந்து இயற்கைக்கு துரோகம் செய்து கொண்டே இருந்தால், கடவுள் விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தால், கடவுள் எந்த வகையில் தண்டிப்பாரோ தெரியாது. செல்வந்தர்கள், பெரும் பெரும் பணக்காரெல்லாம் பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அப்பாவிகள் மரித்து போகிறார்கள். நடுத்தர மக்கள் மரித்து போகிறார்கள். அறியாமை, இயற்கைக்கு விரோதமாக யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். எல்லாரும் மனம் மாற வேண்டும். நாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையானது திறக்கப்படக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அது இயற்கையை பாதித்த ஆலை. இதை போன்று இந்தியாவிலும் உலகம் முழுவதும் பல்வேறு வகையில் இயற்கை விரோதமாக, படைப்பு விரோதமாக செயல்படுகின்றோம். கடவுள் இயற்கையை படைத்து நாம் வாழ ஆரோக்கியமாக உதவினார். நாம் கடவுளுக்கும் இயற்கைக்கும் துரோகம் செய்தால் நாம் எந்த வகையில் தொடர்ந்து தண்டிக்கப்படுவோமோ நாம் அறிவோம். எச்சரிக்கையோடு இருக்க நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, வாழ்வை காக்கும் கடவுள். வாழ்வை காக்கின்ற கடவுள் எவ்விதமாக திட்டமிடுகிறார் என்றால்,
தீமைகள் பெருகிய பொழுது புதிய மானிடத்தை உருவாக்குகிறார். நோவா காலத்திலே தீமைகள் பெரியதாம். கடவுள் எடுத்த முடிவு என்ன? ஒரு சிலரை மாத்திரம் வைத்துக்கொண்டு புதிய உலகத்தை படைக்கலாம். என்ன திட்டமிட்டார்? புதிய உலகை படைப்பதற்கு இங்கு நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டார். எல்லா உயிரினத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. இந்த நீரினாலே இந்த உலகமானது ஒரு புதிய உலகமாக படைக்கப்படுகிறது. அவர் படைத்தவர் தான் படைத்த படைப்பு தனக்கு துரோகம் செய்ததினாலே ஒரு புதிய உலகை படைக்க குறைவானவற்றை பயன்படுத்துகின்றார். தீமை செய்தவர்கள் எல்லாம் காணாமல் போவதாக அறிவிக்கப்படுகிறது. புதிய உலகம் படைக்கப்பட வேண்டும் என்றால் பழைய தீமைகள் அழிக்கப்பட வேண்டும். அதிலே தீமை செய்கின்ற மனிதனும் கூட இருக்கலாம். தீமைகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்ற பொழுது அங்கு புதிய உலகம் படைக்கப்படுகிறது. தீமைகளை அழிக்க உலகத்தை கடவுள் இப்போது அழிக்கின்றார். தண்ணீரினாலே அங்கு ஒரு புதிய உலகம் படைக்கப்படுகிறது. இங்கு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 150 நாள் கழித்து தான் அந்த படகில் இருந்து நோவா வெளியே வருகின்றாராம். 40 நாள் மழை, 40 நாள் கழித்து காகத்தை அனுப்புகிறாரு. காகத்திற்கு மரமே தெரியல, போகுதும் வருவதுமா இருக்குது காகம். பிறகு புறாவை அனுப்புகிறாரு. 7 நாள் கழித்து திரும்பவும் புறாவை அனுப்புகிறாரு. ஒளிவுக்களை கொண்டு வருகிறது. பிறகு இன்னொரு 7 நாள் கழிச்சு 54வது நாளில் புறாவை அனுப்புகிறாரு. புறா திரும்பி வரல. அப்படி என்றால் புறா வாழ்வதற்கான அனைத்தும் அங்கு இருக்கிறது என்றால் நீர் முற்றிலும் வற்றிவிட்டது. கடவுள் எப்படி திட்டமிடுகின்றார்? திட்டம் அவசியம், ஒழுங்கு அவசியம், ஒழுங்குபடுத்துவது அவசியம். அழிக்கின்ற கடவுள் புதிய உலகத்தை படைக்கின்ற பொழுது திட்டமிட்டு படகு செய்ய வேண்டும், உயிரினங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், 150 நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு தன் உயிரினங்களையே படைத்து உலகத்தை காப்பதற்கு திட்டமிடுகின்றார். இப்பொழுது நமக்கு திட்டமிடப்படுகின்ற காலம். திட்டங்களை யாரெல்லாம் வழங்குகிறார்கள்? அரசு வழங்கலாம், திருச்சபை வழங்கலாம், விஞ்ஞானிகள் வழங்கலாம், மருத்துவர் வழங்கலாம். ஒட்டுமொத்த சிந்தனை தேவை. ஒரு சொல்கிறார்கள் வழிபாட்டு திறக்கப்படுகிறது, போகலாம். கட்டுப்பாடு 100 பேர் தான் வரணும். பாடல் பாடக்கூடாது. செருப்பு வெளியே நீ கழட்டி வைக்கணும். கை கழுவணும். முகக்கவசம் அணிய வேண்டும். ஆழ்த்தல் முன்பு வரக்கூடாது. காணிக்கை பெற்றுட்டு தான் காணிக்கை போடணும். ஒரு வழியாக நேர வழியாக வந்துவிட்டு வெளியே செல்கின்ற பொழுது இன்னொரு வழியாக வெளியே செல்ல வேண்டும். திட்டமிடப்படுகிறது. இந்த எல்லா திட்டங்களுமே நம்மை பாதுகாப்பதற்காக, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, நாம் வாழ்வதற்காக. நீர் இருக்கின்ற பொழுதே எல்லா உயிரினத்தையும் புறா வெளியே சென்ற அன்றே எல்லா உயிரினத்தை வெளியே முடியுமா? இல்லை. 150 நாள் காத்திருக்கிறார். புறாவுக்கு பிறகு பல நாட்கள், 100 நாட்கள். வெள்ளம் வடிந்த பிறகுதான் எல்லாமே செயல்பாட்டிற்கு வருகிறது. அதுவரை காத்திருக்கிறார்கள். இடையே படகை திறந்து எல்லாவற்றையும் வெளியே விடவில்லை. காத்திருக்க வேண்டும். பொறுமை தேவை. புறாவை போன்றே ஆடு வெளியே செல்ல முடியாது. புறாவை போன்றே மாடு வெளியே செல்ல முடியாது. புறாவை போன்றே மற்ற உயிரினங்கள் வெளியே செல்ல முடியாது. அவையெல்லாம் பறக்கின்றவைகள். பறக்கின்றவைகள்
54வது நாளிலேயே உலகத்துக்குள் ஆயத்தப்பட்டு விட்டது. காக்கின்ற கடவுளை பார்க்கின்றோம். கடவுள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நோவாவானவர் அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி துதிப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்வை காக்கின்ற கடவுள் நாம் கொண்டாட வேண்டும். வருகின்ற ஞாயிறு முதல் நாம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்திற்காக, காக்கும் செயலுக்காக கொண்டாடுவோம். இறுதியாக மூன்றாவதாக வாழ்வை வளமாக்கும் கடவுள். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஊமை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், விதைக்கின்ற ஊமை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான ஊமை, ஆழமான ஊமை. வசனம் எப்பொழுது எங்கு செயல்படும் என்பதற்கு ஆழமான ஊமை. வசனம் எப்பொழுது எங்கு செயல்படுமா? நல்ல நிலத்திலே விழுந்த விதைக்கு சமம். நல்ல இருதயத்திலே வசனம் விதைக்கின்ற பொழுது 100 மடங்கு பலன் கொடுக்கும். அதற்கு என்ன ஒரு ஊமை சொன்னார் ஆண்டவர்? விதைக்கின்றவர் விதை விதைக்கின்றார். சில விதைகள் வழி ஓரம், சில விதைகள் கற்பாறை இருக்கின்றது, சில விதைகள் முற்கள் மீது. இந்த 3 இடத்திலும் விதைக்கப்பட்ட விதைகள் வளரவே இல்லை. சிலது கொஞ்சம் வளர்கிறது, போய்விடுகிறது. அதற்கு ஒரு அழகமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த வழியோரம் விதைக்கப்பட்ட விதை, அந்த வழியோரம் அதை போன்று சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவைகள் வளராது போய்விடும். ஏனென்றால் அலகை வந்து அவ்வார்த்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. சிலருக்கு வார்த்தைகள் கேட்டுடனே நல்லா தான் தெரியும், ஆனால் சாத்தான் கிரியினாலே அந்த வார்த்தையை செயல்படுத்தாம விட்டுடுவாங்க. பிறகு கற்பாறை, அந்த விதை எப்படி இருக்கிறதாம்? கேட்டுடன் மகிழ்ச்சி கொடுக்கிறதாம், வேறு இல்லாமல் போகிறது. அதை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை. மூன்றாவது முற்கள். செடி வளர்கிறது, முற்கள் வளர்ந்து நெருக்கி விடுகிறது. உலக கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள், இதுதான் முற்புதற்குள் விதைக்கப்பட்ட விதைகள். இவை அனைத்தும் நம்மை நெருக்குகிறது. கவலை, செல்வத்திற்கான கவலை, செல்வம், வாழ்வொரு இன்பங்கள், இவை நம்மை வளர பெறாமல் தடுக்கிறது. நல்ல நிலத்தில், நல்ல இருதயத்தில் விதை விதைக்கப்படுகின்ற பொழுது 100 மடங்கு பலன் கொடுக்கிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாத்திரம் வசனத்தை தேடக்கூடாது. கொரோனா வியாதிக்காக மாத்திரம். நாம் கடவுளால் படைக்கப்பட்ட நிலையிலே அவர் சாயலை உடையவர்கள். அவரை போன்றே வாழ்வதற்கு நாம் வழிபாட்டிலே பங்கேற்று வாழ்க்கை கொண்டாட வேண்டும். நாம் எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை என்றெல்லாம் நோக்கத்திலே கடவுளை வழிபட வராமல், சுயநலத்திற்காக குறுகிய எண்ணத்திலே கடவுளை புரிந்து கொள்ளாமல், படைத்த கடவுளை நான் கொண்டாடுவேன், இதன் வாழ்வு என்று கொண்டாடுகின்ற பொழுது உண்மையோடு வாழுவோம். அதான் நல்ல நிலம். தீமை செய்ய மாட்டோம், தீமைக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம், பிறரை அவமதிக்க மாட்டோம், தாழ்ந்தவன் உயர்ந்து நின்று பிரித்து பார்க்க மாட்டோம். இப்படி வாழ்கின்ற பொழுது நாம் 100 மடங்கு பலன் கொடுப்போம். நம் மூலமாக இன்னும் 100 மடங்கு மக்கள் வளர்ந்து அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுப்பார்கள். இது உலகம் முழுவதும் வியாபிக்கும். புளித்து மாவை போன்று வியாபிக்கும். உலகம் முழுவதும் பரவிவிடும். அதான் இறையரசு. அந்த இறையரசு நல்ல வகையிலே காக்கப்பட நாம் வசனத்தை மாத்திரம் சார்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 119 105ஆம் வசனத்திலே, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. வசனம் இருக்கிறதே நம்மை நடத்துகிறதாம், நம்முடைய கால்களை பலப்படுத்துகிறது. 119 111ஆவது வசனம், உன் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாக கொண்டுள்ளேன். இந்த வசனம் இருக்கிறது, அதான் என்னுடைய சொத்து. ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வசனம் நம் இதயத்தை மகிழ்விக்கின்ற பொழுது நாம் நிறைவை காணுகின்றோம். நல்ல
ஆரோக்கியமான வாழ்வை, நல்ல ராஜ்யத்தை கட்டியெழுப்ப கடவுள் நம்மை தொடர்ந்து காத்து நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய கிருபையானது மேல்மேலும் தொடர கடவுள் நம்மை காத்து பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை மாலையிலே நாங்கள் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்கலை காத்துக்கொள்ளும். 5 மாதங்களுக்கு பிறகு வர ஞாயிற்றுக்கிழமை முதல் வழிபாட்டில் பங்கேற்கலே எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு, எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, எவருக்கும் நாங்கள் ஆண்டவரை தொல்லை கொடுக்காமல், எல்லாரும் நேசிக்கின்ற வகையிலே, எல்லாருக்கும் உதவுகின்ற வகையிலே நாங்கள் சமுதாயத்திலே பொது இடத்தில் நடந்து கொள்ளவும், ஆலய வழிபாடு நடந்து கொள்ளவும், அரசு வழங்கியிருக்கின்ற அனைத்து ஆலோசனைகளும் தவறாமல் பின்பற்றவும் ஞானத்தையும் பொறுப்பையும் கட்டளையிட கெஞ்சி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பிரசமர் கெஞ்சுகின்றோம். இந்த வழிபாட்டு தலங்களிலே நோய்கள் பரவாமல் இருக்க கிருபையார் கெஞ்சுகின்றோம். நோயின் எண்ணிக்கை அதிகமாக கூடிக்கொண்டே வருகின்ற வேளையிலே எச்சரிக்கையோடு செயல்பட கெஞ்சி மன்றாடுகின்றோம். பாதிக்கப்பட்டவர்கள், சிகிச்சை பெறுவோர் எல்லாரும் கருத்திலே கொடுக்கின்றோம். முதன்மைகள் தாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் சபை மக்கள் எல்லாரும் கருத்திலே கொடுக்கின்றோம். எங்கள் பேராயம், பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர் எல்லாரும் கருத்துடன் பாதுகாத்துக் கொள்ளும். உலக அமைதிக்காகவும் பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் தந்தையாக கடவுளுடைய தூய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.